மேலும் சொன்னார்கள், யார் ஒருவர் இமாம் ஜமாத்தோடு தொழுகை முடித்துவிட்டு தொழுது அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருப்பாரோ, அவர் அமர்ந்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் அவருக்காக மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். இறைவா, இவருடைய பாவத்தை மன்னித்து விடு, இறைவா இவருக்கு அருள் புரி என்று சொல்லி மலக்குகள் அவருக்காக கையேந்துகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சகோதரர்களே, சிறப்பு மட்டுமல்ல, ஜமாத்தின் அவசியம். நபிகள் நாயகம் ஒவ்வொரு தொழுகைக்கும் சொன்னார்கள், நீங்கள் லுகருடைய நன்மைகளை அறிந்து கொண்டால், அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் விரைவாக பள்ளிவாசலுக்கு ஓடி வந்திருப்பீர்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் இஷாவுடைய நன்மையும் ஃபஜ்ர் தொழுகையிலே ஜமாத்திலே கலந்து கொண்டவருடைய நன்மைகளையும் நீங்கள் அறிந்து கொண்டால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வீட்டில் இருந்து நடந்து அல்ல, வாகனத்தில் அல்ல, தவழ்ந்தாவது பள்ளிவாசலுக்கு நீங்கள் வந்திருப்பீர்கள். சிறப்பு அல்ல சகோதரர்களே, ஜமாத்தின் முக்கியத்துவம். யார் இசாவை இமாம் ஜமாத்தோடு தொழுகிறாரோ பாதி இரவு நின்று வணங்கியவர். யார் ஃபஜ்ரை ஜமாத்தோடு தொழுகிறார்களோ முழு இரவு நன்மை நின்று வணங்கியவர். சகோதரர்களே, சிறப்பு மட்டுமல்ல, ஜமாத்தின் முக்கியத்துவம். யார் ஃபஜ்ருடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுகிறாரோ சகோதரர்களே, அவர் அன்றைய நாள் முழுக்க அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறார் என்று சொன்னார்கள். சிறப்பு மட்டுமல்ல, ஜமாத்தின் முக்கியத்துவம். யார் ஒருவர் பாங்கு சொல்லுகிற நன்மையும் இக்காமத்து சொல்லுகிற நன்மையும் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டால், உங்களிடையே யாரும் அதை விட்டு கொடுக்க மாட்டீர்கள், சீட்டு குலுக்கி போடுகிற ஒரு நிலைமை ஏற்படும் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, சிறப்பு அல்ல, ஜமாத்தின் முக்கியத்துவம். யார் ஒருவர் அசருடைய தொழுகையை தவற விட்டு விடுவாரோ அவர் குடும்பத்தையும் செல்வத்தையும் இழந்த அனாதையாகி விடுகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஜமாத்தின் முக்கியத்துவம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரர்களே, ஜமாத் தொழுகை என்பது இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே வலியுறுத்தப்பட்ட கடமை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களை எல்லாம் அன்றைக்கு யாரெல்லாம் ஜமாத்திலே இருந்தார்களோ அவர்கள்தான் முஸ்லீமாகவே அடையாளப்படுத்தப்பட்டார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் நபி மொழிகளின் வாயிலாக நாம் அறிகிறோம். எனவே இந்த ஜமாத்துடைய தொழுகையை இனி வரக்கூடிய காலங்களிலாவது அந்த இமாமை பின்பற்றி அங்கு தொழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று